உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் ராபர்ட் மியோர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1864 ஜூலை 5 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய ஸ்டெர்லிங்ஷையரில் இருக்கிற பெல்ஃப்ரனில் ராபர்ட் மியோருக்கும் சூசன் கேமரன் டன்கன் மியோருக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறார். சர் ராபர்ட் மியோர் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் சிஸ்டரும் 3 யங்கர் சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராபர்ட் மியோர் பிறந்த பிறகு இவருடைய அப்பா ஸ்காட்லாண்டில் இருக்கிற ராக்ஸ்பஸ்டருடைய ஹாவிக்கில் இருக்கிற யுனைடெட் பிரெஸ்பிடேரியன் சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்டுடைய ஒரு மினிஸ்டராக நியமிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக ராபர்ட் மியோர் கை குழந்தையாக இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய ஸ்டெர்லிங்ஷையரில் இருக்கிற பெல்ஃப்ரன்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ராக்ஸ்பஸ்டரில் இருக்கிற ஹாவிக்கு போயிடுறாங்க. அங்கு தான் ராபர்ட் மியோர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1869ஆம் ஆண்டு ராபர்ட் மியோருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹாவிக்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் மியோர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதல்லே பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக ராபர்ட் மியோர் திகழ்ந்து வந்தாங்க. மேலும் எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையுமே அதிகமான ஆர்வம் காட்டி நிறைய ஸ்போர்ட்ஸில் இவர் கலந்துட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக கால்ஃப் விளையாடுறது இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டாக இருந்தது. ஸோ கால்ஃப் விளையாடுறது இவருடைய பொழுதுபோக்காகவும் இருந்து வந்தது. இதுக்கிடையில் 1874ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ராபர்ட் மியோர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹாவிக்லேயே இருக்கக்கூடிய ஹாவிக் ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் மியோர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ராபர்ட் மியோர் சயின்ஸில் அதிகமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதில் பர்டிகுலராக அறிவியல்லையே பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் வேதியியல், இந்த 2 பாடங்களில் இவர் கூடுதல் கவனம் செலுத்தி அதிக ஆர்வத்தோட படிச்சு வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ராபர்ட் மியோருக்கு மீன் பிடிக்க போறதும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ கால்ஃப் விளையாடுறது, மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் தான் இவருடைய பொழுதுபோக்காகவும் இருந்து வந்தது. இதுக்கிடையில் 1879ஆம் ஆண்டு இந்த ஹாவிக் ஹை ஸ்கூலில் இவர் இவருடைய 15 வயசில் ஹையர் எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 வருடத்துக்கு முன்னாடி இவருடைய அப்பா இவருடைய ஸ்கூலை மாற்றிடுறாங்க. குறிப்பாக இந்த ஸ்காட்லாண்டுடைய ஸ்டெர்லிங்ஷையரில் இருக்கிற இந்த ஹாவிக்கில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ஸ்காட்டிஷ் பார்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெவியட் குரோவ் அகாடமி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த 1879ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 15 வயசிலிருந்து இவருடைய உயர்கல்வியை அந்த டெவியட் குரோவ் அகாடமி அடுத்த 2 ஆண்டுகள் இவர் படிச்சு வந்தாங்க. பின்னர் இறுதி 1881ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் இவர் ராபர்ட் மியோர் இவருடைய உயர்கல்வியை அந்த ஒரு டெவியட் குரோவ் அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்காட்டிஷ் பார்டர்ஸ்லேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1881ஆம் ஆண்டிலிருந்து இவர் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது பேரளவில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர் டிகிரி தான். குறிப்பாக இது ஸ்காட்லாண்டில் ஒரு சில பல்கலைக்கழகங்கள்லையும் இங்கிலாந்தில் 2 பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். உதாரணத்துக்கு இங்கிலாந்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். அதே மாதிரி ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அதே மாதிரி அதே ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், இது போன்ற பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அதை தான் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் 1881ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமாக 1882ஆம் ஆண்டு
இவருடைய ராபர்ட் மேயருடைய அப்பாவான ராபர்ட் மேயர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது ராபர்ட் மேயருடைய அப்பா பேரும் ராபர்ட் மேயர் தான். ஸோ அவர் வந்து ராபர்ட் மேயருக்கு 18 வயசு இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. இவருடைய அப்பா இறந்து போனது ராபர்ட் மேயருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஏன்னா ராபர்ட் மேயர் மட்டும்தான் இப்போ இவருடைய குடும்பத்தில் ஒரு ஆண். மற்றவங்க எல்லாருமே இவர் கூட பிறந்தாங்க. அதாவது இவருடைய அப்பா அம்மாவுக்கு 5 குழந்தைகள், அதில் 2வதாக ராபர்ட் மேயர் வந்து பிறந்திருந்தாங்க. இவருக்கு முன்னாடி ஒரு எல்டர் சிஸ்டர், ஒரு மூத்த சகோதரியும், இவருக்கு பிறகு 3 யங்கர் சிஸ்டர்ஸ், 3 இளைய சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க. அடுத்து இவருடைய அம்மா இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே பெண்கள் தான். ராபர்ட் மேயர் மட்டும்தான் இப்போ வந்து ஒரே ஒரு ஆணாக இருக்கிறாங்க. இதனால் இப்போ இவர் தான் வந்து வேலை பார்க்கணும், வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை ஏற்படுது. ஆனால் ராபர்ட் மேயருக்கு படிப்பை பாதியில் நிப்பாட்டுறதுக்கும் எண்ணம் இல்லை. இதன் காரணமாக ராபர்ட் மேயர் வந்து ப்ரைவேட் டியூஷன் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராக்கு போய் அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியான எம்ஏ படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவர் ராபர்ட் மேயர் வந்து டியூஷனும் வந்து எடுத்தாங்க. இதே சமயம் இவருடைய ஃபேமிலியை வந்து அந்த ஸ்காட்லாண்டுடைய ராக்ஸ்பஸ்டரில் இருக்கிற ஹேவிக்கில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே இவர் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியோட எடன்பராவில் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அதே எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இவர் படிச்சுக்கிட்டு ஒரு ப்ரைவேட் டியூஷன் எடுக்கக்கூடியவராகவும் இவர் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக இவர் எம்ஏ படிக்கும்போது ராபர்ட் மேயருக்கு வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1884ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் ராபர்ட் மேயர் வந்து இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ டிகிரியை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக MBCHB மெடிசனே பேக்லோரேஜ் செர்ஜி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படும். இது வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் 1884ஆம் ஆண்டிலிருந்து ராபர்ட் மேயர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மருத்துவம் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவருடைய ப்ரைவேட் டியூஷனையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. இவர் மருத்துவம் படிக்கும்போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், ஃபிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. ஆனால் பெத்தாலஜி நோயியலில் தான் இவருக்கு பர்டிகுலராக ஆர்வம் இருந்தது. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் இவைகள் பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அதில் தான் இவர் வந்து அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. பிறகு 1888ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ராபர்ட் மேயர் வந்து அந்த MBBS அந்த மெடிசனே பேக்லோரேஜ் செர்ஜி அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த MBBS டிகிரியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இவருடைய 24 வயதில். இதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை ராபர்ட் மேயர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படித்து 1890ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் இவர் ராபர்ட் மேயர் வந்து அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரியையும் முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக இப்போ இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ராபர்ட் மேயர் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் ராபர்ட் மேயர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். ஸோ MBBS MD முடித்தா மட்டும் பத்தாது. இதுக்காக இவர் வந்து அந்த 1890ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் முடித்த உடனே அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது ஷார்ட்டாக RIE அப்படின்னு அழைக்கப்படும். மேலும் இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் வந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி அடுத்த 2 ஆண்டுகள் இவருடைய மருத்துவ பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. பின்னர் 1892 காலகட்டத்தில் இவருடைய 28 வயதில் ராபர்ட் மேயர் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை முடித்து ஒரு மருத்துவராக தகுதி பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் வந்து குறிப்பாக ஒரு அசிஸ்டண்ட்டாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய கிளினிக்கல் மெடிசன் அதுக்கப்புறமா பெத்தாலஜி இந்த 2 பாடங்களில் இவர் ஒரு உதவியாளராக, அதாவது கிளினிக்கல் மெடிசன் அண்டு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் அங்கே இவர் ஒரு அசிஸ்டண்ட் உதவியாளராக பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு முக்கியமான ஒரு லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக பாக்டீரியாலஜிக்கல் பெத்தாலஜி, கிருமி நோயியல், ஸோ அந்த பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக 1894ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ப்ரமோஷனை பெறாங்க. ஸோ அசிஸ்டண்ட்டாக இருந்து லெக்சரராக மாறுறாங்க. இதே 1894ஆம் ஆண்டு அந்த எடன்பரால இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது எடன்பரால இருக்கக்கூடிய ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்காக எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதை கம்ப்ளீட் பண்ணி அதே 1894ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCPE அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1894 பெறாங்க. அடுத்து 1895ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1895ஆம் ஆண்டு ராபர்ட் மேயோர் பெறாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக இவர் வந்து ஆராய்ச்சிகளையும் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1898ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அது அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கக்கூடிய செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஒரு பார்ட்டா இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியை 1898ஆம் ஆண்டு ராபர்ட் மேயோர் தான் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெத்தாலஜி இருந்தது கிடையாது. 1898ஆம் ஆண்டு தான் அது உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெத்தாலஜியோடைய ஒரு பேராசிரியராக இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு பதவியினால் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு இவர் போயிடுறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் இன் பாக்டீரியாலஜிக்கல் பெத்தாலஜி அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய பார்ட்டாக இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, நோயியல் பேராசிரியராக 1898ஆம் ஆண்டிலிருந்து 1899ஆம் ஆண்டு வரைக்கும் ராபர்ட் மேயோர் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங், அந்த ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவி ராபர்ட் மேயோருக்கு கிடைக்குது. ஸோ இதுக்காக இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை ஒரே ஆண்டில் 1899ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு ராபர்ட் மேயோர் வந்து நேராக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, நோயியல் பேராசிரியராக 1899ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அது இன்றைக்கி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1901ஆம் ஆண்டு இவர் ராபர்ட் மேயோர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை அதை வந்து 1901ஆம் ஆண்டு பெறாங்க. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து FRFPSG, இன்றைக்கி வந்து FRCPSG அப்படின்னு அழைக்கப்படும் இந்த கௌரவம். இதுக்கப்புறமா இந்த 1901க்கு பிறகு தொடர்ச்சியாக ராபர்ட் மேயோர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய ஆராய்ச்சியானது இம்யூனாலஜியில் இருந்தது, அதாவது நோயியல் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ஸோ அது குறித்த ஆராய்ச்சியில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து இம்யூனிட்டி ரியாக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய உடலில் ஒரு நோய் தொற்று ஏற்படும் போது நம்மளுடைய உடல் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக அந்த நோயிலிருந்து நம்ம காப்பாற்றுது, ஸோ அந்த மாதிரி அந்த இம்யூனிட்டி ரியாக்ஷன்ஸ் குறித்து ராபர்ட் மேயோர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது குறித்த பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸை எழுதி வந்தாங்க. மேலும் ராபர்ட் மேயோர் வந்து இந்த போன் மேரோ அப்படின்ற இந்த எலும்பு மஜ்ஜை, ஸோ அது குறித்தும் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் செல் டிஸார்டர்ஸ், இந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், குறிப்பாக ரத்த சோகை மாதிரியானது, ஸோ அந்த ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் அது குறித்தும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் வந்து பிரஸ்ட் கேன்சர், இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், அது குறித்தும் ராபர்ட் மேயோர் வந்து இவருடைய ஆராய்ச்சியாக மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1906ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டமில் பெத்தாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெத்தாலஜிக்கல் சொசைட்டி, ஒரு நோயியல் சங்கம் நிறுவப்பட்டது. அது நிறுவுறதுக்கு ராபர்ட் மேயோரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதன் காரணமாக 1906க்கு பிறகு ராபர்ட் மேயோரும் பெத்தாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன்
பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டோடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ராபர்ட் மேயர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து ராபர்ட் மேயர் வந்து எழுத தொடங்குறாங்க. ஸோ அது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து இவர் வந்து எழுதினாங்க. அதை ஸ்டடீஸ் இன் இம்யூனிட்டி அப்படின்ற அந்த டைட்டிலில் 1909ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் வந்து அந்த ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 1909, 1910, 1911 இந்த 3 ஆண்டுகள் வந்து ஜான் வில்லியம் மெக்னி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபேமஸான ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த 1911ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ராபர்ட் மேயர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1911ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் பெறாங்க. அடுத்து 1912ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி SCD அதாவது கௌரவ டாக்டர் பட்டமான ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் 1912ஆம் ஆண்டு ராபர்ட் மேயருக்கு வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்திலெல்லாம் ராபர்ட் மேயருடைய அம்மாவான சூசன் கேமரன் டன்கன் மேயர் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் ராபர்ட் மேயருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ராபர்ட் மேயர் தொடர்ச்சி அவருடைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது துவங்கிறது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு அதில் இவர் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போர் புரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் இதுக்குண்டான மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அதில் தான் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக 1914ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் வந்து நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ராபர்ட் மேயர் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக தொடர்ச்சியாக இவருடைய பணிகளை செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஹாஸ்பிட்டல்ஸில் பெத்தாலஜிக்கல் அண்டு பாக்டீரியாலஜிக்கல் ஒர்க்கை வந்து ஓவர்சீயிங் பண்ணுறது. ஸோ அதுதான் இவருடைய ஒர்க்காக இருந்தது. இந்த நிலையில் 1916ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1911ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ராபர்ட் மேயர் 1916ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து வில்லியம் ஸ்மித் கிரீன்ஃபீல்டு, இன்னொருத்தர் வந்து கார்கில் கில்ஸ்டன் நாட் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஆர்த்தர் ராபின்சன், இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் ஹேட்லி ஆஷ்வர்த் அப்படின்றவர். ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1916ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. என்னதான் 1918ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இவரும் 1919ஆம் ஆண்டு தான் ராபர்ட் மேயரும் போரில் இருந்து வெளியேறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங்கோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக தொடர்ந்து 1920 காலகட்டத்திலையும் பணிபுரிய தொடங்குறாங்க. இதே சமயம் ராபர்ட் மேயர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய லேபரட்டரிஸ் அதனுடைய இன்ஸ்பெக்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரட்டரிஸாகவும் நியமிக்கப்படுறாங்க இன் ஸ்காட்லாண்டில். இது மட்டும் இல்லாமல் ராபர்ட் மேயருக்கு இன்னும் பல்வேறு கௌரவங்களும் கிடைச்சி வந்தது. இதுக்கிடையில் 1924ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பாடப்புத்தகம் அப்படின்னு ஒரு பாடப்புத்தகத்தை மருத்துவ மாணவர்கள் நோயியல் படிக்கும்போது அவங்க பயன்படுத்துறதுக்குண்டான ஒரு பாடப்புத்தகத்தை 1924ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான புக்காக வந்து மாறுது. நிறைய புகழை ராபர்ட் மேயருக்கு வந்து தேடி கொடுக்க தொடங்கி இருந்தது. இதுக்கிடையில் 1925ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி LLD வந்து வழங்கப்பட்டது. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து சிவில் லா, கேனன் லா அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் தான் இது. ஸோ அந்த ஹானரி LLD 1925ஆம் ஆண்டு ராபர்ட் மேயருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா ராபர்ட் மேயர் வந்து தொடர்ச்சியாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்ட்ராவாஸ்குலர் ஹிமோலோசிஸ் அதில் இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா
அயன் அப்சர்ப்ஷன், ரத்தத்தில் இந்த இரும்பு சத்து, ஸோ அது வந்து எப்படி ரத்தத்தில் இருக்குது, அது எப்படி வந்து உருவாகுது, ஸோ இது குறித்தெல்லாம் ராபர்ட் மேயர் வந்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ரோமோட்டோசிஸ் அதுலேயும் ராபர்ட் மேயர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்படி இவர் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணுறதன் காரணமாக 1929ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து, இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் தரப்பிலிருந்து இவருக்கு ராயல் மெடல் அப்படின்ற கௌரவம், உயர்ந்த கௌரவமானது இவருக்கு வழங்கப்படுது. அடுத்து 1930ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஆனரரி ஃபெல்லோவாகவும் 1930ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ராபர்ட் மேயர் வந்து உலக புகழ் பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து கனடாவுடைய நியூ பிரன்ஸ்விக்கில் இருக்கிற செயின்ட் ஜான் அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து இந்த கனடா மெடிக்கல் அசோசியேஷன் CMA அவங்க தரப்பிலிருந்து 64வது ஆண்டு சந்திப்பானது, ஒரு 64th ஆனுவல் மீட்டிங் ஆனது நடந்தது. ஸோ இதை அட்டன் பண்ணுறதுக்காக 1933 ஜூன் 21 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலேருந்து கனடாவுடைய நியூ பிரன்ஸ்விக்கில் இருக்கிற செயின்ட் ஜானுக்கு போய் அந்த கனடியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய 64th ஆனுவல் மீட்டிங்கில் 1933 ஜூன் 21 அன்னைக்கு ராபர்ட் மேயர் வந்து பேசினாங்க. இதுக்கப்புறம் 1934ஆம் ஆண்டு தான் இவருடைய வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஆண்டு. ஏன்னா இந்த ஆண்டில் தான் பல்வேறு கௌரவங்களை இவர் பெற்றாங்க. அதில் குறிப்பாக வந்து இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ், அந்த ஆர்டினரி LLD ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸ், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் அவங்க தரப்பிலிருந்தும் இவருக்கு ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டினரி DSc அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை இவருக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா இதே 1934ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங் மூலமாக இவர் வந்து பண்ணப்படுறாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1934ஆம் ஆண்டு இவருடைய 50 வயதில் இருந்து தான் இவருடைய 60 வயதில் இருந்து தான் ராபர்ட் மேயர் வந்து சர் ராபர்ட் மேயர் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1935ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கிற மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1935ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் பெறாங்க. அடுத்து 1936ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு லெஸ்டர் மெடல் ஆனது வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா இவர் ஒரு லெஸ்டர் மெமோரியல் லெக்சரராகவும் நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு மெடிக்கல் லெக்சர், மருத்துவ விரிவுரை. ஸோ அதை இவர் வந்து மெலிக்னான்சி வித் இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரம் தி பெத்தாலஜி ஆஃப் தி மேமா அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேமா அப்படின்றது பால் ஊட்டக்கூடிய, அதாவது பாலூட்டிகளினுடைய பால் சுரக்கக்கூடிய உறுப்பை தான் குறிக்குது. இப்போ பொதுவாக மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா பிரஸ்ட், மார்பகம் அதுதான் வந்து மேமா அப்படின்றது. அது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய மார்பகங்களை வந்து மேமா அப்படின்னு பொதுவாக அழைப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மார்பகத்தினுடைய அதில் ஏற்படக்கூடிய கேன்சர் போன்ற நோய்கள், ஸோ அதிலிருந்து இவர் வந்து நிறைய இல்லிஸ்ட்ரேஷன்ஸ், அதனால் எவ்வளோ கடுமையாக நோய்கள் ஏற்படுது அப்படின்றத டிராயிங்லாம் பண்ணி இவர் வந்து 1936 அந்த ஒரு விரிவுரை கூட கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு இவர் ராபர்ட் மேயர் வந்து இன்னொரு பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அது வந்து இவர் பணிபுரிஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கேருந்து ஒரே ஒரு விஷயம், 1936ஆம் ஆண்டு ராபர்ட் மேயர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்டு நர்சிங் அங்கேருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, நோயியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆகுறாங்க. 1899 to 1936 வரைக்கும் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்தாங்க. ஸோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா தான் 1937ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ராபர்ட் மேயருக்கு வந்து ஆர்டினரி LLD அப்படின்ற டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1939ஆம் ஆண்டு
இரண்டாம் உலகப் போரும் வந்து துவங்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் இவர் வந்து டவுன்ஹில் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் வந்து ராபர்ட் மியோர் வந்து ஸ்காட்லாண்டில் வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய 4 சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டரான ஆன் டேவிட்சன் மியோர் அப்படின்றவங்க, அவங்க கூட இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ராபர்ட் மியோர் வந்து திருமணம் எதுவும் பண்ணலை. அந்த ஆன் டேவிட்சன் மியோர் அப்படின்ற இவருடைய யங்கர் சிஸ்டர், இளைய சகோதரி, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. குறிப்பாக பெண் ஓவியராக இருந்து பல்வேறு சாதனைகள் பண்ணவங்க அவங்க. ஸோ அவங்களுடைய அண்ணன் தான் ராபர்ட் மியோர். ஸோ அவங்க கூட தான் ராபர்ட் மியோர் வந்து கடைசி காலங்களில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1944ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, அதனுடைய அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த ஆண்டு 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. அடுத்து 1946ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே வேலை பார்த்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவத்தையும் இவர் பெறாங்க. அடுத்து 1947 இந்த காலகட்டத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கவுன்சில் மெம்பர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. அடுத்து 1949ஆம் ஆண்டு அந்த டீன் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ஓய்வு பெறாங்க. அடுத்து 1950 காலகட்டத்தில் ராபர்ட் மியோர் வந்து இன்னும் பல்வேறு கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக 1950ஆம் ஆண்டு ராபர்ட் மியோர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் அடுத்த 3 ஆண்டுகள் 1953 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக ராபர்ட் மியோர் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1953ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் முழுமையாக ராபர்ட் மியோர் வந்து ஓய்வில் இருக்க தொடங்கி இருந்தாங்க. இவர் ஓய்வில் இருந்தாலும் இவர் எழுதின டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற நோயியல் பாட புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுக்கப்புறமா இறுதியாக 1959 மார்ச் 30 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் ராபர்ட் மியோர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1959 மார்ச் 30 அன்னைக்கு இவருடைய 94 வயதில் ராபர்ட் மியோர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பல ஆண்டுகளுக்கு பிறகும் இவருடைய புத்தகமானது அடுத்தடுத்த பதிப்புகள் வெளிவந்தது. குறிப்பாக இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜியினுடைய 14வது பதிப்பு 14th எடிஷன் வந்து 2008ஆம் ஆண்டு ஹாடர் அர்னால் பப்ளிகேஷன் அவங்களுடைய இம்ப்ரிண்ட் மூலமாக பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த 2008ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி ராபர்ட் மியோருடைய பேரில் மியோர்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி, அதாவது ராபர்ட் மியோரின் நோயியல் பாட புத்தகம் அப்படின்ற டைட்டிலே வெளிவந்து இவருக்கு கௌரவம் கிடைச்சது. ஸோ இறந்த பிறகும் ராபர்ட் மியோர் வந்து இந்த கௌரவத்தை பெறதுக்கு காரணம் மருத்துவத்திலையும் நோயியல்லையும் இவர் ஆற்றின பங்களிப்பு தான். குறிப்பாக இவர் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறமா பிளட் செல் டிஸார்டர்ஸ் அதிலெல்லாம் இவர் பண்ண ஆராய்ச்சிகளானது மிக முக்கியமானதாக இன்றைக்கி வரைக்குமே கருதப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் மியோர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.